வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அடையாறில் உள்ள இளைஞர் விடுதியில் 16வது பழங்குடி இளையோர் பரிமாற்ற நினைவு நாள் நிகழ்ச்சி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. கடந்த 7 நாட்களாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த முறையில் தங்களது பங்களிப்பை வழங்கிய குழுவினருக்கு அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். பழங்குடியின இளைஞர்களை பொருளாதார ரீதியாக உயர்த்த கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு 16வது இளைஞர் பரிமாற்ற நிகழ்வு சென்னையில் கடந்த 7ஆம் தேதியன்று நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களைச் சேர்ந்த 200 இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டு கடந்த 7ஆம் தேதி முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய இடங்களை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்தியாவில் இருக்கக்கூடிய வனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பழங்குடியின மக்கள். குறிப்பாக பூமி எனக்கு சொந்தமல்ல, நாம் தான் பூமிக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் பழங்குடியினர். பூமி நம்மை நம்பியிருப்பது கிடையாது, நாம் தான் பூமியை நம்பி இருக்கிறோம். வேறு எந்த உயிர்களை விட நாம் உயர்ந்தவனும் அல்ல என்ற உயர்ந்த கருத்தை கொண்டவர்கள் பழங்குடியினத்தவர்கள். நீங்கள் உயர்கல்வி வரவேண்டும் என்றால் எனக்கு மெயில் அனுப்புங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழங்குடியின மக்களுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது என்று குடியரசுத் தலைவர் அண்மையில் பாராட்டி சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி தாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் இயற்கையை பாதுகாத்து தங்களுக்கு தேவையானதை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். இந்த நவீன உலகத்தில் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் எடுத்து கூறுகிறீர்கள் என்று அவர் கூறினார்.